இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன்ல, டிஸ்டர்பாக இருக்கேன். ஆமாம்மா, எனக்கு ஃபோன் கால்ஸ் அப்படி இருக்குது. படம் விட்டு தேட்டரை விட்டு வெளியே வர ஒரு லேடி வந்து அவன் வரட்டான், அவன் சிக்கட்டும், அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்குது. இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் விஜய் சேதுபதி சார்லாம் டிசைட் பண்ணோம். நான் 4-5 பேர்த்திட்ட கேட்டேன், பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் கேட்டவங்கலாம் உங்களை மாதிரி குவாலிஃபை இல்லை. அவங்க உப்மாட்ட போய் நான் கெஞ்சிருக்கேன். அதே 35 வருஷம் கழிச்சு இன்றைக்கி என்ன ட்ரெயின் ரொம்ப ஆட்டமாக இருக்குது அப்படின்பாரு. இல்லை நம்ம அவங்களே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களே சீனியர்ஸே அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். அந்த படம் முழுக்க நீங்கள் ஒரு மாடுலேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க. எஸ், இன்னும் தெரியல அஜித் சாரோட பழக்கம். அவர் இந்த கம்பெனிக்கு போங்கன்னாரு. அப்போ நான் அந்த படத்துக்கு போய் படம் பண்ண போனேன். சிட்டிசன் நடக்குது, சிட்டிசன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாருங்கன்னு அஜித் சொல்லுவார். அவருக்காக நான் பார்த்தேன். என்ன சிங்கம் புலின்னு மாற்றலாமையாங்க. அவர் என்னை நம்பி 7 கோடி ரூபா செலவழிக்க போகிறாரு. அதெல்லாம் மாற்ற மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் போங்க புள்ளி நல்லா இருக்குது, வேறு ஒரு கதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவார்ல. அப்போ நம்ம என்ன சொன்னால், பண்ணுங்க சார், வைங்க சார். என்ன சார், எங்கள் அப்பா அம்மா கூட செலவழிக்க மாட்டாங்க, நீங்கள் செலவழிக்கிறது வைங்க சார் தானே சொல்லுவேன். வாப்பிளே, ஓம் பேர் சத்யா அப்படின்னாரு. இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். காமெடி ஈஸியாக சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது. அப்படி இந்த சூப்பரான வேலையை தன்னுடைய நடிப்பின் மூலமாக நம்ம எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருக்க ஆக்டர், டைரக்டர் சிங்கம்புலி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் சந்திக்க இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ மகாராஜா படம் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரிவ்யூஸ் மூலமாக, அவங்க போடுற சோஷியல் மீடியா ட்வீட்ஸ் மூலமாக வந்து பார்க்க முடியுது. அதுலேயும் உங்கள் கேரக்டர் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காதது. ஸோ நான் வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து சிங்கம்புலி அவர்களை பார்த்தது அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் வேற. இந்த படத்தில் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். ஸோ உங்களுக்கு அப்போ கிடைச்ச பாராட்டு அப்படிங்கிறது வேற. ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிட்டு வர பாராட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேறையாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன்ல, டிஸ்டர்பாக இருக்கேன். ஆமாம்மா, எனக்கு ஃபோன் கால்ஸ் அப்படி இருக்குது. படம் விட்டு தேட்டரை விட்டு வெளியே வர ஒரு லேடி வந்து அவன் வரட்டான், அவன் சிக்கட்டும், அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்குது. அப்புறம் நானே ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண, சரி திட்டிடாதீங்க, அது படமாக பாருங்கள், அது மூவியாக ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 135 135 ஃபிலிம்ஸ் நான் பண்ணிட்டேன். இப்போ எல்லாருமே வந்து நான் ஃப்ரேமில் வந்தேன்னா இந்த ஒரு சிரிப்பு காட்டு போகிறார் பாரு, எந்த வந்துட்டாரியா, இருந்தாலும் நம்மளால் வந்துட்டாரியா, இவன் ஏதோ செய்ய போகிறாயா அப்படின்ட்டே இருக்கும். ஒரு சீனில் செய்வோம், ஒரு இல்லை பேசுவோம், ஒரு சீனில் ஏதாவது பாடி லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அப்படி தான் இருந்திருக்கு. சீன்ஸ் எல்லாம் ஹீரோ கூட ஆடிட்டு எல்லாமே இருந்திருக்கு. நான் இந்த மாதிரி ஏரியாவில் போனதே இல்லை. அது இல்லாமல் நான் வில்லன் கூட இருப்பேன். ஆனால் வில்லனுக்கு புத்தி சொல்கிற மாதிரியே இருப்பேன், அடி வாங்குவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் வில்லன் ஏதோ ஒன்று சொல்லுவார், இப்படிலாம் சம்பாரிச்சு நீ என்னையா செய்ய போகிற அப்படின்பேன். அதாவது மேக்ஸிமம் அவனை பாசிட்டிவாக இழுத்துட்டு வர்றதுக்கேன் பார்ப்பேன், ஃபுல் நெகட்டிவாக நான் இருக்க மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் வந்து நித்திலன் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் விஜய் சேதுபதி சார்லாம் டிசைட் பண்ணோம். நான் 4-5 பேர்த்திட்ட கேட்டேன், பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் கேட்டவங்கலாம் உங்களை மாதிரி குவாலிஃபை இல்லை. அவங்க உப்மாட்ட போய் நான் கெஞ்சிருக்கேன். அதனால் நீங்கள் பண்ணுங்கண்ணே. நான் 2 நாளில் சொல்கிறேன்னே. ஒரு வாரம் ஃபோனே பண்ணலை. அவர் ஃபோன் பண்ணார், நான் எடுக்கலை, பேசலை, வைக்கல. அப்போ நான் பூனேயில் இருந்தேன். என்னண்ணே சொல்லுங்கண்ணே, இது ரொம்ப நெகட்டிவ் ஷேட் இருக்குன்னு. இதை நீங்கள் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணால் இதை இவர் பண்ண மாட்டார்னு ஆடியன்ஸ் உட்காந்துருக்கணும். அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். கரெக்ட். இதை இவர் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். அதனால தான் நீங்கள் வேணும் அப்படிங்கிறேன். சரி நான் வர்றேன். நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். நான் க்ளீன் ஸ்லேட்டாக வரேன். எதை வேணால் எழுதுங்க, எழுத வேணால் எழுச்சிக்கோங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் கன்சீவ் பண்ணி நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்லாம் நான் சொல்லலை. என்ன சொல்கிறாரோ அது பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நான் இது மாதிரி பண்ணுறேன், இதை பாருங்கள், அது மாதிரி பண்ணுறேன், இதை பாருங்கள், அப்படியெல்லாம் ஆள் கிடையாது. நான் எப்பயுமே நான் அப்படி கிடையாது. எனக்கு நிறைய டைமென்ஷன் தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். நான் கன்சீவ் பண்ணிக்கிறேன், ஒரு 1 ஹவர் மக்கப் பண்ணிக்கிறேன், இதை பண்ணிவிட்டு வரேங்களா, அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன். ஆனால் இதில் என்னென்னா, நித்திலனுக்கு அங்கேருந்து ஒடியாருவார், மைக்கில் ஐயோ ஐயோன்ட்டு வருவார். என்னையான்னு கேட்டால் சிங்கப்புலி தெரிகிறாருன்னு பார்ப்பேன். அப்புறம் என்னையை கூப்பிட்டு வச்சு தெரிகிறாருன்னு என்ன அந்த மாதிரி பேசாதீங்கண்ணே, இல்லை அதை டப்பிங்கில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைண்ணே இங்கேயே பண்ணிடலாம்ண்ணே அப்படிம்பார். ஸோ
இந்த படம் வந்து எனக்கு இப்போ நம்ம மாயாண்டி குடும்பத்தார் பண்ணியிருக்கோம், மனங்கொத்தி பறவை பண்ணியிருக்கோம், தேசிங் ராஜா பண்ணியிருக்கோம், இதே சேது கூட ஆண்டவன் கட்டளை பண்ணியிருக்கோம், சேது கூட கருப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ சேது கூட நான் டிஎஸ்பி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா படங்களுமே அவரோட ஹிட்டு. கரெக்ட். இந்த கதையில் நான் சொல்லும்போது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கருப்பனில் ஃபுல்லாகவே இருந்தேன். மாப்பிள்ளை நான் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவர் கூடவே இருந்தேன். லாஸ்ட் வரைக்கும் அவருக்காகவும் அவர் ஒய்ஃப்காகவும் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருந்தேன். இதில் அவர் நிம்மதியை குலைக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. நித்திலையும் சொல்கிறார், ஏன்னா அது அப்படி இருக்கட்டும்னே இது இப்படி இருக்கட்டும் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இதில் விஜய் சேதுபதியோட நான் நடித்த எல்லா படங்களுமே ஒரு ஹிட்டுங்களே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. சூப்பர். அதாவது வந்து படத்தில் கிட்டத்தட்ட நட்டி வந்து எப்படி அவரோட கேரக்டர் வந்து எப்படி அந்த திருடன் இவன் தான் அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கு நிறைய கால் பண்ணுவாரோ, அதே மாதிரி வந்து இந்த கேரக்டர் உங்களுடைய கேரக்டருக்கும் டைரக்டர் நிறைய கால் பண்ணியிருப்பாரு போல. ஸோ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த கேரக்டர் நடித்தது அப்படிங்கிறது நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே நிறைய பேர் திட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கேரக்டருக்கான ஹிட்டுன்னு சொல்லி நம்ம அதை தானே பார்ப்போம். ஏன்னா வந்து நீங்கள் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற போது அதுதானே வந்து நம்ம பாராட்டாக பார்ப்போம். அதையும் தாண்டி ஏன் வந்து ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல உண்மை. எனக்கு வந்து பப்ளிக் படம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்னை திட்டுறாங்க. சில பேர் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்கிறாங்க, சூப்பருங்கிறாங்க, கரெக்டாக கன்சீவ் பண்ணியிருக்கேங்கிறாங்க. கரெக்ட். எனக்கு மக்கள் வந்து இப்போ என்னென்னா, நம்ம மக்கள் சினிமாவையும் லைஃபையும் அப்படி பிளெண்ட் ஆக்கணும், அப்படி ஒரு சேர பார்க்குறவங்க. இவன் இப்படி தான் கேரக்டர்னு சில பேர் நினைக்கிறாங்களே, இது ஃபிலிம்டா அப்படின்னு நினைக்காத ஒரு மக்கள். ஆனால் அந்த மக்களை வச்சு தான் நம்ம சினிமாவே இருக்குது. இப்போ எம்ஜிஆர்கிட்டே போய் எம்ஜிஆர் அவர்கிட்டே போய் ஒரு பாட்டி சொல்லியிருக்கு, நீ உலகத்தில் யாரை வேணாலும் நம்பியாரை நம்பாது. அவருக்கு என்னை வந்து பப்ளிக் திட்டட்டும், வைக்கட்டும், என்னோடய ஷேடு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியட்டும், அது எனக்கு பிரச்சனையே இல்லை, அதை கடந்து போயிடுவேன். ஆனால் ஒரு கேமராமேன், ஒரு எடிட்ரு, ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டரு என்னை அப்படி திட்டிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஃபிலிமாக பார்க்கணும். அதுதான் எனக்கு பிரச்சனை. அவங்க சொன்னால் தான் எனக்கு பிரச்சனை. அவங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே அப்படி திட்டு அவங்கள ஒருத்தர் தான் 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் இருந்தார், அவர் என்னை ஃபோன் பண்ணுறாரு, நல்லா ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், நீ அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னாரு. சரி 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 ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு. இது ஒரு நல்ல கேரக்டரு. இந்த கேரக்டருக்கு என்னை பற்றி திட்டுறவங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நானா பட்டேக்கர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து ஒரு ட்ராமா பண்ணுறாரு. அந்த ட்ராமாவோட வயலன்ஸு, அவரோட பிஹேவிங்கு, அவரோட அட்ராசிட்டியெல்லாம் பார்த்து எல்லோரும் செருப்பு எடுத்து அவர் மேலே எறிகிறாங்க தேட்டரில். அதாவது ட்ராமா ஸ்டேஜில் அந்த இதில் எறிகிறாங்க. அப்போ அவர் அந்த எல்லா செருப்பை எடுத்து தலைமையில் வச்சு கொண்டாடுறாரு. என்னை அங்கீகரிச்சிட்டீங்க அப்படி, என்னுடைய கிரீடம் அது, என்ன அங்கீகரிச்சிட்டேன், இட்ஸ் மை க்ரௌன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இதை என்கிட்ட சொல்கிறாங்களே, எதுக்குள்ள இப்படியெல்லாம் நடிச்ச அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்ககிட்ட இந்த கதையை நான் சொல்கிறேன். சொல்லிக்கிட்டு இருக்கல, இப்படிலாம் சொல்லி நீ தப்பிக்காத, அவன் செருப்படுத்து வச்சாரான், இவர் நடித்தாரான் அப்படின்னு. அப்புறமா இன்னொன்று சொல்கிறேன், இல்லைப்பா கொஞ்சம் பணம் கொடுத்தாங்கல்ல, சரி நான் அதுக்காக நம்ம பண்ணிடுவோம், அதெல்லாம் நீ பேசாத அப்படிங்கிறாங்க. பட்டு ஓவராலாக இதையும் பண்ணணும். மதுரை வீரன் படத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வில்லன் வந்து டிஎஸ் பாலியா. நீங்கள் அந்த படம் வந்திருக்கவில்லை, பறந்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது, திருப்பி கூட இப்போ பாருங்கள். அந்த படத்தில் எம்ஜிஆர் மாறுகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அந்த படமே. அதை பண்ணவர், அதை பண்ணக்கூடிய உந்துதலாக இருந்தவர் அந்த படத்தில் டிஎஸ் பாலியா. அதே 35 வருஷம் கழிச்சு இன்றைக்கி என்ன ட்ரெயின் ரொம்ப ஆட்டமாக இருக்குது அப்படிம்பாரு தில்லானாமலாம். அவங்களே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களே சீனியர்ஸே அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்மளுக்கு என்னென்னா, எல்லோரும் சொல்கிறாங்களே இது இவருக்கு பண்ண தெரியும் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணணும். அப்போல்லாம் எனக்கு கிடையாது. நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் அதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் அந்த படம் கமிட் பண்ணிட்டோமா, டைரக்டர் என்ன சொல்கிறார் அதை பண்ணுவோமா. ஒன்ஸ் நம்ம ஒத்துக்கக்கூடாது. ஒத்துக்கிட்டோம்னா அந்த யூனிட்டில் இருக்க 120 பேரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. புரியுங்களா அவங்களுக்கு? நம்ம கம்ஃபர்ட்டு, சேலரி அதெல்லாம் தாண்டி அவங்க சொல்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டை கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வரணும். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி, ஒரு விஷயம் இருக்கணும். என்னென்னா, சொசைட்டி வெறுக்கிறத நம்ம பண்ணிடக்கூடாது. சொசைட்டி இருக்கிற மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, சொசைட்டின்னு இப்போ நான் பண்ணது கூட தான் தப்பு. ஆனால் இந்த தப்புக்கு, இந்த கர்மாவுக்கு என்ன ஃபினிஷிங் கிடைக்கணும் படத்தில் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். அதை வந்து என்னென்னா, ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு பொண்ணை இடிச்சிட்டேன், ஒரு பொண்ணை கிள்ளிட்டேன், வேணும்னே மோதிட்டு சாரி சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்களே. இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறேன், அப்படி அந்த பிள்ளைய பார்க்குறது, அந்த பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணுறது, அதை அவங்க என்ஜாய்மெண்ட்டாக சக்ஸஸாக நினைப்பாங்க. ஆனால்
என் மக ஸ்கூலுக்கு போகுதுன்னு அப்பா ஏற்றி விடுறாருல, ம். ஏற்றி விட்டு வீட்டுக்கு போகிறாருல, இந்த பிள்ளை நல்லா கண்டிப்பாக சேஃபாக போயிட்டு வரணும்னு. அப்போ நான் செய்கிறது தப்பு தானே. அவங்க அப்பாவோட எக்ஸ்பெக்டேஷன், ஒய்ஃபை மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு, அந்த ஹஸ்பண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதாவது தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நல்லா போயிட்டு வருவோம், அந்த சொசைட்டி பார்த்துக்கிறோம். அந்த சொசைட்டியில் இப்போ என்னை மாதிரி ஒரு கெட்டனை வச்சு இப்படியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி பாதிக்கும்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படத்தில் நடிச்சிட்டாலே போதும். ஓகே. அந்த கர்மா என்ன சொல்லுது உனக்கு, அந்த தப்பு பண்ணவனுக்கு என்ன சொல்லுது. இப்போ இந்த படம் பார்த்துட்டு 100 பேர் பார்த்தா 100 பேர் திருந்த மாட்டான், 10 பேர் இருந்தால் போதும். அந்த 10 பேர் மாப்பிள்ளை முந்தி மாதிரிலாம் இல்லை, நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா, செய்யக்கூடாது அது அப்படின்னு அவன் சொன்னான்ல, அதில் ஒரு 4 பேர் திருந்துவான்ல, அது போதும். சூப்பர். இந்த ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலும் சந்தோஷம் சார். ஏன்னா நெருடல் அப்படிங்கும்போது இந்த ஒரு இதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறது சந்தோஷம். ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க கதை வந்து கேட்டுட்டு ஒரு வாரம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து எதுவும் டிஸ்கஸ் பண்ணீங்களா, இல்லை அவங்க படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இன்னும் என் ஒய்ஃப் படம் பார்க்கல, படம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்க அவங்க அம்மா விட்டு போகிறாங்களா இல்லை என் கூட இருக்க போகிறாங்கன்னு தெரியும். அவங்க கொஞ்சம் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் என் ஒய்ஃப்ட்டு இல்லை அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன். நான் இப்படி பண்ண போகிறேன், இதை பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த ஆக்டிங்கு பண்ணு, அது என்ன பண்ணுறேன் அதெல்லாம் பண்ண அப்படிம்பாங்க. அவங்க ஆர்மியில் கர்னலாக இருக்காங்க. சூப்பர். அவங்களுக்கு இது ஒரு ஃபிலிம் தானே, இதுதானே அதானே அப்படின்னு அவங்க அதை எடுத்துக்கிடுவாங்க. நெருடல்னால் அவ்வளோ நெருடல் இல்லை எனக்கு. இப்போ என்னை பார்த்தோன்னே நீ செத்து போன அந்த செருப்பு எனக்கா அப்படின்னு ஒருத்தன் பேசியிருக்கான். நான் ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது திருப்பி பாயாசம் ஊற்ற வருவான். டேய் இப்போ தானே ஊற்றுனேன், நீங்கள் மட்டும் அப்படி சாப்பிடுவீங்க, இங்கே நான் ஊற்றினா சாப்பிட மாட்டேன்லாம்மா. மலேசியாவுக்கு போயிருக்கேன், போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இப்படி வெளியே வர முன்னாடி ஒருத்தன் வரான், டக்குன்னு இடையில் இந்த கௌசிக்கு வந்தான் அப்படிங்கிறான். புரியுங்களா அவருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நான் தேட்டருக்கு போகிறேன், பம்மு வராதான்னு கத்துறான். இப்படியெல்லாம் என்னை பார்த்தவங்க திடீர்னு இப்படி பார்க்கும்போது இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வேணுமா அப்படிம்பாங்க. ஆனால் இது எனக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, காலம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், பார்த்துரும். சூப்பர் சார். இப்போ வந்து அந்த படத்துலேயே வந்து ஒரு மெயினான சீன் வந்து நீங்கள் எப்படி திருடனே அப்படின்னு அந்த ஒரு ஆக்டிங் பண்ணி காட்டுறது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த கேரக்டரில் நீங்கள் உங்களையே அறியாமையே வந்து உண்மையை வந்து தானாக வெளியே வந்துடும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து எப்படி அங்கே கோஆர்டினேட் பண்ணீங்க, எப்படி எல்லாம் போச்சு அது? ஆக்சுவலி இந்த பக்கம் விஜய் சேதுபதி, அவர் 50வது படம், அவர் பெரிய ஹீரோ, அவர் இருக்கார். இந்த பக்கம் இந்தியாவிலே பெரிய லீடிங் கேமராமேன் நட்டி இருக்காப்புல, புரியுங்களா, தாஸ் இருக்காப்புல, முனிஷ்காந்த் இருக்காப்புல. இப்போ நம்ம ஒன்று பண்ணணும். அப்போ கேமராமேன் இருக்கார், சேது இருக்கார், எல்லாரும். ஆனால் நான் சொல்கிறத அவங்க கேட்கணும், புரியுதுங்களா அவங்களுக்கு. அவங்க இங்கே பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லணும், அதை நம்ம பண்ணணும். நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் வந்து 4 o'clock 5 o'clock அசம்பிள் ஆகிடும், மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் போகும். டெய்லி இப்படி போகும். திருப்பி மார்னிங் நான் எங்கேயாவது ஷூட்டிங் போயிட்டு வருவேன், திருப்பி வருவோம், திருப்பி பார்ப்பாங்க, இது அப்படி எடுத்துடலாமா, இது இப்படி எடுத்துடலாமா, இல்லை ஆனால் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த எடுக்கிறத கரெக்டாக எடுக்கிறோமா, வெயிட் பண்ணி சேது டைரக்டரு, விஜய் சேது எல்லாம் டைரக்டர்லாம் ஓகே. அப்புறம் நட்டி ஒன்று சொல்ல, இல்லை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இதை வச்சுக்கலாமா அதை வச்சுக்கலாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய டைரக்டர் அனுராக் காஷ்யப். அதனால் இப்போ மொத்தமாக இருக்கும்போது நம்மளுக்கே நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம இப்போ காப்பி குடிக்க போகிறோம், ஜூஸ் குடிக்க போகிறோம், கேரமில் போய் தூங்க போகிறோம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இது எப்படா பண்ணுறது, ஒரு நார்த்துலேருந்து வந்திருக்காரு, இவர் எதுவும் தப்பு சொல்லிடுவாரா, யாரங்க கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுவாங்களா, இந்த ஒரு பதட்டம் இருந்துச்சு. அது இல்லை, அது ஒரு நர்வ்னஸ் இருக்கும். ஏன்னா குரங்கு பொம்மைக்கு அப்புறம் 6 வருஷம் கழிச்சு ஒருத்தர் படம் பண்ணுறாரு, அவன் என்ன எழுதியிருப்பார் சொல்லுங்கள், எத்தனை பேப்பரை கிழிச்சு போட்டுருப்பாரு. இப்போ நீங்கள் ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் எழுதினாலே அந்த இன்ட்ரொடக்ஷனில் 100 படம் வந்துடும். ஒரு கதைன்னு எழுதினாலே, கதை எழுதி ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாலே ஹிந்தியில் அதே படம் தாண்டா அப்படின்றான். நம்ம நினச்சது படமாக வந்திருக்கும், அந்த படம் வந்து இன்னொரு புத்தகமாக வந்திருக்கும். அதை நீங்கள்லாம் புதுசெல்லாம் யோசிக்க முடியாது. ஆனால் இப்போ 2024 நித்திலன் சுவாமிநாதன் சூப்பர் ஹிட்டு, என்ன ஸ்க்ரீன் பிளேங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க விஷுவல் கம்யூனிகேஷன், இன்றைக்கி புதுசாக வர சினிமாக்காரங்க எல்லாத்துக்கும் படம் ஓடிடியில் வரும், மியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான்னு எழுது. எத்தனை சீன் எழுதியிருக்கான், எந்த டே எஃபெக்ட், என்ன நைட் எஃபெக்ட், என்ன ட்ரான்ஸ்லேஷன், என்ன கட்டிங்ஸு, அதை முதல் எழுது. இந்த படம் என்ன சொல்லியிருந்த மகாராஜாங்கிற படம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீ முதல் எழுது அப்படின்னு சொல்லி. அதனால் டெமோ பண்ணுற சீன்ஸ் எல்லாமே அன்னை சிங்கிள் வராது, அன்னை சிங்கிள் தெரியக்கூடாது, அன்னை அது வரக்கூடாது, இது வரக்கூடாது அப்படின்ட்டே இருப்பார். மேக்ஸிமம் நீங்கள் அந்த அதுக்கப்புறம் நடக்கல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதுலலாம் நான் ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு ஃபைட்டர் என்னை என் காலை பார்த்து சொல்கிறாரு, என்ன இது என்ன இவ்வளோ வீங்கி இருக்குது அப்படின்னாரு. என் கால் வந்து லெக்மெண்ட்டே போச்சு, இவ்வளோ பல்ஜ் ஆகிருக்கு பூரி மாதிரி, லேசாக பெயினாக இருக்குது, சொல்லிங்க ஆயிடுச்சு. அப்புறம் சேது கூப்பிட்டு வந்து ஐஸ் க்யூப் எடுத்து தேய்க்கிறாரு. இல்லை நான் ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன்னா 3 மணி நைட்டு
நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் திருப்பி அசம்பல் பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர், நிறைய பிரச்சனைகள் உண்டு. பார்க்கலாம் அப்போ நாளைக்கு வருவார், அண்ணன் வருவாரான்னு கேளுங்கண்ணே, வரேன் எடுப்போம் அப்படிங்களா உங்களுக்கு. ஏன்னா எனக்கு நித்திலன்ட்ட பிடிச்ச விஷயமே அந்த டைரக்டர்கிட்ட, அவன் காசு சம்பாதிக்க சினிமாவுக்கு வரல, அது தெரியுதுல்ல. ஒரு நல்ல படம் பண்ணிவிட்டு 6 வருஷமாக உட்காந்தே இருக்கான், ஒரு ஒரு ஸ்டெம்பை அப்படியே பிடிச்சிட்டே இருக்கான், ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா அவன் நினச்சதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். குரங்கு பொம்மை குரங்கு 2 எதாவது ஒன்று எடுத்துக்கலாமே, அது எடுக்கலையே. அதுக்காக ஆச்சு ஒரு அவனோட டெடிக்கேஷன். நம்ம ஒன்று பண்ணணும்னு வந்துட்டோம். அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? பணமாக கொடுக்க போகிறோம், இல்லை பாஸ்தா கொடுக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை. அவர் ஒன்று சொன்னார், அது நம்ம உடல் உழைப்பு. சொன்ன நேரத்துக்கு போயிட்டு அவர் சொன்னதை செஞ்சுட்டு வந்துடும். ஓசியாவை செய்கிறோம், பணம் கொடுக்குறாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் படம், வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அதான் நம்மளுக்கு ஒரு செல்ஃபிஷ் இருக்கும், ஆனால் அவருக்கு செய்யணுங்கிற ஒரு மனம் இருக்கும், அவ்வளோ. சூப்பர். ஸோ இந்த கதை, இந்த கேரக்டர் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, விஜய் சேதுபதி அவர்கள் கூட முன்னாடி நிறைய படம் வந்து நடிச்சிருக்கேன், அவருக்கு நல்லது பண்ணுற ஒரு கேரக்டர் கூட படம் ஃபுல்லாக வந்திருக்கு, இதில் வந்து நிம்மதியை குலைக்கிற கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட பேசுனீங்களா ஃபர்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் டிஸ்கஷன் போச்சு அவர்கிட்ட, நீங்கள் பேசுனீங்களா? ஷார்ட் முடிஞ்சோன்னு உட்காந்தோடனே என்னண்ணே எப்படி இருக்குது, நித்திலையும் படுத்து எடுக்கிறாப்புல அப்படின்னாப்புல. நல்லா வரும், அவர் சொல்லுவார், நல்லா வரும்ண்ணே, நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னது அக்செப்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ், அப்படி தான் சொல்லுவார். ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். நான் அவருக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லி, என்னத்தையா ஒரு ஃபிலிமில் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன். நித்திலையும் பார்த்துட்டே இருப்பேன், சீரியஸான சீன் இருந்தாலும் சிரிச்சு என்னமா செய்ய போகிறேன், வேறு ஏதோ சொல்லுவார். அப்புறமேல அவர் சொல்லுவார், என்ன நீங்கள் அதை ஒன்று சொன்னீங்களா, நீ அதை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. படம் முடிஞ்சு செலிப்ரிட்டி ஷோவில் தான் நான் பார்த்தேன். படம் பார்த்து நான் வெளியே வந்தேன், ஹீரோ வந்திருந்தார், விஜய் சேதுபதி வந்திருந்தார். அவர் வேறு கேட்டில் இருந்தால், நான் வேறு கேட்டில் இருந்தேன், என்னை மீட் பண்ண முடியல. அப்புறம் ஏதாவது ஏய்ன்னு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் அந்த பக்கம் போய் கார் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், வந்திருந்தீங்களா, நான் உங்களை பார்க்கல, என்ன சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன், தூங்க போகிறேன், தம்பிகள் காலையில் இந்த ஸ்கூலு ஒரு விஷயமா போகணும் அப்படின்னு, இப்போ மீட் பண்ண முடியாதா அப்படின்னாரு. ஆமாம் ஆமாம், எங்கள் பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருந்தார், அவர் மீட்டிங்கு, அவர் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தார். வரீங்களா, கார் அனுப்பவா அப்படின்னாரு. வர்றேன் அப்படின்னே, இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போ நான் வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ, அவரை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன், நான் பெருமையாக பேசிட்டேன். ஒரு 50வது படம், யாருக்குமே இவ்வளோ பெரிய வெற்றி சில ஹீரோக்கள் தான் வந்திருக்கு. 50வது வெற்றியெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. இந்த 50வது படத்தில் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ஒரு ஹீரோயினி அவருக்கு பேரா போட்டிருக்கலாம், அவர் நினச்சிருந்தான். காஷ்மீரில், நார்வேயில், சுவிஸில், இங்கிலாண்டில், கனடாவில் 2 சாங் எடுத்துக்கலாம்ல. படத்திலே வச்சு ஒரு பெரிய மாண்டேஜ் சாங்கு, அவர் ஒய்ஃபை நினச்சி பாடுற மாதிரி, அவரை நினச்சி பாடுற மாதிரி ஏதாவது எடுத்துருக்கலாம். 2 சட்டையை போட்டு நடிக்கிறாங்க. பட்டம் பூரா பார்க்குறேன், 2 சட்டை வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு 2 சட்டை, முனிஷ்காந்துக்கு ஒரு 3-4 சட்டை. ஸோ எல்லாருக்குமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. படம் அது படம் சொல்லுது, படம் சொல்லுதில்ல, அந்த படம் சொல்கிறது தானே கேட்கணும். ஆனால் அக்செப்ட் பண்ணி 50வது படத்தை நித்திலன்ட்ட கொடுத்துட்டு அவர் அப்படி அமைதியாக அவர் எடுப்பார் அப்படின்னு ஒரு பிலீவ்னஸ் இருக்குவார். அந்த பிலீவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுதான் அவர் என்னை கேட்பார், நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டேன்னே, சூப்பர்ண்ணே, எக்ஸ்ட்ரானே, காலி பண்ணிட்டேன்னே அப்படின்னு சொல்லுவார். அது தம்பி சந்தோஷப்படுறாருன்னா நம்மளும் சந்தோஷப்படுறோம். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன், அந்த படம் முழுக்க நீங்கள் ஒரு மாடுலேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. எஸ், இது எப்படி நீங்கள் கொடுத்த ஐடியாவா இல்லை டைரக்டர்? இல்லை, ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு. ஓகே, டைரக்டர் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு, எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டினார். அப்போ இந்த நேரத்தில் அதை எங்கேயோ இருந்து காப்பி அடிச்சிட்டாருன்னு நான் சொல்ல வரேன். பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சிரிக்கிறாங்க, இதை பாருங்கள், இது வேணுமா, இது வேணாம், இல்லை அவங்களுக்கு நல்லா இருக்காது பாருங்கள், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பேசிக்கிட்டு இருக்கீங்களே எப்படி ஒரு வில்லனாக இருக்கிறவங்க, இல்லை பேசிக்கிட்டு இருக்கீங்களே அந்த கேரக்டர் இப்படிம்மா. அப்புறம் புடனையை கட்டிகிட்டே பேசுவான், உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்புறம் பேசிகிட்டே இருக்கையில் அப்படிமா மூக்கு சிந்துவாங்க, இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம். அது வந்து அது ரியலாக இருக்கணுமே, அதனால் இந்த மூக்கு ஒரிஞ்சிடுவோம். சாப்பிட்டீங்களா, அளவே காணா, எங்கே இருக்காரு மாமா, இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் பிகினிங்கில் வச்சுக்கிறாரு, இல்லாட்டி எண்டில் வச்சுக்கிறாரு, இன்பிட்டின்னு வச்சுக்கிறாரு. அதவே சஸ்டெயின் பண்ணிடக்கூடாது, ஆனால் அது இல்லாமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஷாட்டில் அது இருக்காது. ஏன்னா அவ்வளோ டென்ஷன் எடுத்தார்
நானே இதில் உறிஞ்சலையா பரவாயில்லண்ணே அது ஃபஸ்ட்டு உறிஞ்சிருக்கேன் அது போகும்ண்ணே அப்படின்னு டைரக்டர் சொல்கிறார். ஐயோ அண்ணே ஒன்று ஏன் இன்னும் இது இன்பிட்டில் ஒன்றுமே புரிஞ்சலையே அப்படின்னு பார்ப்பல. என்ன அது நம்மளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தா கூட உறிஞ்சிக்கிட்டு இல்லை, அந்த மூக்கை உறிஞ்சிட்டு. நீங்கள் புதிய பறவைன்னு ஒரு படம் பாருங்கள், பழைய படம், சிவாஜி சார் படம். அதில் ஒரு இடத்துல வந்து மூக்கு சிந்துவார். அப்போல்லாம் இந்த ஸ்டீரியோன்னு சொல்லுவாங்கள்ல படத்தில் தேட்டரில் ஒரு சவுண்ட் வரும். என்னடா அது சிவாஜி சாரடா மூக்கு சிந்துறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை பண்ணியிருக்காரு. அது தாதாம் ராஷி அவர் பண்ண சொல்லியிருக்காரு, அவர் பண்ணியிருக்காரு. கேவாட்டில் இருக்கும் அந்த படம். ஒரு ஃபிலிமில் எல்லாமே டார்க்காக இருக்கும், ஃபுல் ரெட்டாக இருக்கும், ஃபுல் க்ரீனாக இருக்கும், ஃபுல் எல்லோவாக இருக்கும். அந்த ஃபிலிமில் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இதெல்லாம் இருக்குது. உத்தமபுத்திரன் பாருங்கள், சிவாஜி சார் மாமா அப்படின்னு பாருங்க, புரியுங்களா உங்களுக்கு? அது இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் அவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் இவரை விட்டுறக்கூடாது, இவர் இதை பேசணும், இது பேசல இவர் மேனேஜை வைக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. இது ஒரு வெற்றி, சாதாரண வெற்றியெல்லாம் கிடையாது. இந்த வெற்றியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் 2024 அரண்மனை 4 நான் பண்ணியிருக்கேன். 100 க்ரோஸ் டீமில் போயிருக்கு. அந்த க்ரோஸ் டீமில் போயிருக்கு. இந்த படமும் அது போய்டும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ஆனால் அரண்மனை 4லேருந்தே நான் பார்க்குறேனே, 1, 2, 3 அரண்மனை சீரீஸில் இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் இதில் இருக்கும். இது இல்லாத மெனக்கடல் இதில் ஒன்று இருக்கும். புரியுங்களா உங்களுக்கு? அவர் படமே கல்கட்டாலேருந்து வரும்பார், ஃப்ரம் த பிகினிங்கே படமே. அது மாதிரி இந்த படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இது வந்து ரியலி நித்தில நம்ம பாராட்டியே ஆகணும். சார் இப்போ வந்து நான் உங்களை வந்து சிங்கம்புலி அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிங்கம்புலி அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்தேன். ஆனால் வந்து ராம் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு பெயரும் இன்னொரு முகமும் வந்து இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நம்மளுக்கு பேர் வந்து சிங்கம்புலி அண்ணாவி, அது எங்கள் குலதெய்வம் பேர், சாமி பேர். ஃபுல் நேமுமே சிங்கம்புலி, சிங்கம்புலி அண்ணாவி. எங்கள் அப்பா தட்சிணாமூர்த்தி, அதனால் என்னை சிங்கம்புலிங்களை டிஎஸ்பி மாயி, சில பேர் டிஎஸ்பி அப்படி மாயி, சில பேர் சிங்கம்புலிங்களாம் எஸ்பி மாயி, என்னை காலேஜிலலாம் அண்ணாவின்னு கூடுவாங்க. ஸோ நம்ம மெட்ராஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் வந்து நிக்காட் சக்கரவர்த்தி, அவர் தான் நம்மளுக்கு படம் பண்ண போகிறார். உன்னை தேடியில் அஜித் சாரோட பழக்கம், அவர் இந்த கம்பெனிக்கு போங்கன்னாரு. அப்போ நான் அந்த படத்துக்கு போய் படம் பண்ண போனேன். சிட்டிசன் நடக்குது, சிட்டிசன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாருங்கன்னு அஜித் சொல்கிறாரு. அவருக்காக நான் பார்க்குறேன். இப்போ வந்து அந்த படத்தில் அந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணாங்க, 2வது படம் வாலின்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தில் ஜஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர், அவர் எஸ்ஏ சூர்யா ஆகிட்டார். அவருக்கு அந்த ப்ரொடியூசர் சூர்யான்னு பேர் வச்சிட்டார். உன் பேர் சூர்யாயா, அது நியூமராலஜி இல்லையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு சூர்யான்னு வச்சிட்டார். இப்போ என்னாச்சுன்னா அடுத்து சிட்டிசன் டைரக்டருக்கு சரவண சுப்பியா. நான் மாற்றுப்பா ஏதாவது, என்னப்பா சரவண சுப்பியா அப்படின்னோடனே, சார் சரவண சுப்பியா சார், என் பேர் சரவணன், எங்கள் அப்பா பேர் சுப்பியா, நான் சரவண சுப்பியா அப்படின்ட்டான். அவனே சரிப்பா அப்படின்ட்டார் அவர். இப்போ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க ப்ரொடியூசர், என்ன சிங்கம் புலின்னு மாற்றலாமையான்னார். அவர் என்னை நம்பி 7 கோடி ரூபா செலவழிக்க போகிறாரு. அதெல்லாம் மாற்ற மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் போங்க புலி, நல்லாயிருக்கு, வேறு ஒரு கதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவார்ல. அப்போ நம்ம என்ன சொன்னால், பண்ணுங்கள் சார், வைங்க சார். என்ன சார், எங்கள் அப்பா அம்மா கூட செலவழிக்க மாட்டாங்க, நீங்கள் செலவழிக்கிறீங்க, வைங்க சார் தானே சொல்லுவேன். வாப்புலே, ஓம் பேர் சத்யா அப்படின்னாரு. அவர் சூர்யா, நீ சத்யா அப்படின்னாரு. ஒரு 4 நாள் கழித்து ஆஃபீஸ் போவோம்ல, அப்போ வந்து எப்பா சத்யாங்கிறது வேணாம்ப்பா, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சேர்க்கலாமான்னு. இப்போ சத்யானோடனே நான் அசிஸ்டன்ட், நான் அவரை ப்ரொடியூசரை பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுவேன்ல, அசிஸ்டன்ஸ் எல்லாம் சார் எப்போ சார் ஆரம்பிக்க போகிறோன்னு. அது இருக்கட்டும், என் பேர் சிங்கம்புலி இல்லை, என் பேர் சத்யா, சத்யா சார்னு கூப்பிடுங்க என்ன அப்படின்ட்டேன். அப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு ப்ரொடியூசரை போய் பார்த்தேன். புலி, ஓம் பேர் புலின்னு கூப்பிட்டுக்கிட்டேன், புலி ஓம் பேர் சத்யா இல்லை, ராம் சத்யா அப்படின்னார். சார் ராம் எதுக்கு சார் உள்ளே கொண்டாடுறேன், அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியை 12 வருஷம் காட்டில் போய் கஷ்டப்பட்டார். நான் இப்போ தான் 15 வருஷமாக கஷ்டப்படுறேன். திருப்பி இந்த பேரை வச்சு நான் திருப்பி வனவாசம் போன மாதிரி கஷ்டப்படணும் சார். சொன்னாக்கலையா ராம் சத்யா. நான் திருப்பி அசிஸ்டன்ஸில் போய், தம்பி சத்யா இல்லைப்பா ராம் சத்யா அப்படின்னாச்சு. அப்போ திருப்பி 4 நாள் கழிச்சு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வரேன். என்றைக்கு ஷூட்டிங் தானே கேட்பாங்க, சார் என்னைக்கு சார் போகிறோம் அப்படி தானே கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கல சார், இன்றைக்கி உங்களுக்கு என்ன பேர் சார், இன்றைக்கி உங்களுக்கு என்ன பேர் சார், ராம் சத்யா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த படம் வந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெரிய ஹிட் இல்லை, ஹிட்டு பிரேக் ஈவன். அஜித் சாருக்கு ரெட்டுன்னா ஒரு படம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக நம்ம 99லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எனக்கு திருப்தி. அதனால தான் நம்மளுக்கு பிதாமன் கூட சூர்யா சாரோட பழக்கம். அதுக்கப்புறம் பேரழகன் எழுதினேன், அதுக்கப்புறம் மாயாவி டைரக்ஷன் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ராம் சத்யா இப்போ நம்மளுக்கு அந்த கம்பெனி விட்டு வந்தாச்சு. அப்போ
சிங்கப்புலி தான் சூப்பர், இது என்ன ராம் சத்யா அப்படின்னு இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல. அது புது டீம். அந்த டீமு ஓடிடுச்சு. புது டீம் என்ன அப்படின்னாங்க. சரி இப்போ நீங்கள் என்னப்பா வைக்க போகிறீங்க, சிங்கப்புலியே வைங்க அப்படின்னாங்க. அது ஒரு பெக்கூலியரான நேமா இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், இது என்னமோ சினிமாவுக்காக நான் வச்ச பேருங்கிறாங்க. கரெக்ட். சினிமாக்காக வச்சா சுரேஷ், பிரகாஷ், மகேஷ், சதீஷ் இசுன்னு சொல்லி வச்சு பெருசாக புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி வச்சுருக்கலாமே, நம்ம சொந்த பேர் பார்க்கலாம் அப்படின்னு. அங்கே எங்கள் ஊரில் இருக்க வரைக்கும், நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்க வரைக்கும், மாறு மாவட்டத்தில் இருக்க வரைக்கும் இந்த பேர் வந்து யூஸ்வலாக இருந்துச்சு. ஏன்னா புலி வீரன் இருக்கேன், வீரசிங்கர் இருக்காப்புல, நிறையா பேர் இருக்குது, அதனால நம்மளுக்கு தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பாஸ்போர்ட்டே எடுக்க முடியல. சிங்கப்புலின்னா பாஸ்போர்ட் தர மாட்டேன், ட்ரெயின் டிக்கெட் தர மாட்டேன். என்னன்னு கேட்டால் சிங்கம்புலி, சிங்கம்புலின்னு எழுதியிருக்கேன், எப்படி ட்ரெயின் டிக்கெட்? பேர் சார். சரி நாளைக்கு யானை கரடின்னு ஒருத்தர் எழுதிட்டேன்னா டிக்கெட் கொடுக்குறேன், போடியா முன்னாடி ஏதாவது போடியாம்மா, உன்னை தட்சிணாமூர்த்தி கரெக்டுன்னு போடுவேன். இங்கே சிங்கமுத்தண்ணே இருக்கார், நான் சிங்கம்புலின்னு. அண்ணே சிங்கமுத்தண்ணே நடிக்கிறீங்க, வாங்கிக்கங்கண்ணே அப்படின்னு. என்ன வாங்கிக்கோங்க? அது 50,000 செக் இருக்குண்ணே. சிங்கமுத்துங்கிறீங்க நீ? நீங்கள் சிங்கம்புலியாட்டு அங்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சிங்கம்புலியே எப்போ கிளம்பி வரேன், ஓ நான் சிங்கமுத்தியா அப்படிம்பாரு. இந்த கன்ஃபியூஷன் இது கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு, இப்போ இல்லை. அண்ணே தம்பிராம அண்ணனுக்கும் எனக்குமே வந்து அவர்கிட்ட போய் மாயாண்டி கொடுத்தால பிச்சிருக்கு வைங்கம்பாங்க அவரா விக்கு வைக்கலன்னு அவர் என்கிட்ட மைனா கிளப்பிட்டீங்க இதெல்லாம். ஐயோ அப்போ நாங்கள் பேசுவோம். ஆமாம் ஆமாம், இந்த மண்டை அது அப்படிதான். அந்த சிங்கம்புலிங்கிறது ராம் சத்யாங்கிறது அப்படி இருந்து இப்படி வந்துச்சு. அந்த ப்ரொடியூசர் விருப்பப்பட்டார். வச்சு நம்ம வீட்டில் இருக்கவங்க, என் தம்பி எல்லாருமே படித்தோம், எல்லாருமே படித்தோம். எங்கள் அம்மாவுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா சின்ன வயசில் இல்லை, அதனால் வந்து பையனை படிக்க வச்சுன்னு ஆசை.